அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சித்திரை மாதம் எப்படி அமைய போகிறது? சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்த்தால், முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று யோகஸ்தானமாகிய 6ல் வலம் வருவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் யோகஸ்தானமாகிய 6ல் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்திலும் அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வலம் வர போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை விளக்க முடியும். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் வலம் வருகிறாருங்க குரு பகவான். சித்திரை 28ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மே 11ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் அஷ்டமத்தில் அமருகிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்வது பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் சப்தமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் அவ்வளவு சாதகமான நன்மை இல்லை. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் முழுவதும் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. சனி திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்து விட்டார். எனவே பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நெருக்கடிகள் விலகுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலிருந்து மிக வலுவாக 4ஆம் இடத்தில் நுழைகிறார். ஏப்ரல் 26ஆம் தேதி முதல், அதாவது சித்திரை 26ஆம் தேதி முதல் குருவின் மாற்றம் ஏற்படும் போது சித்திரை 13ஆம் தேதி முதல் மிக வலுவாக ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. கேது மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் நுழைகிறார். ஏற்கனவே சனி திருக்கணிதத்தின்படி 5ல் நுழைந்து விட்டார். எனவே இந்த தருணத்தில் மிக முக்கிய கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதியாகவே ஐயத்தை நீக்கி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் இந்த வேளையில் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வர போகிறார். இப்படி வித்யாகாரகரான புதனின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாறி வலம் வந்தாலும் கூட முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். பெற்று வலம் வரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இப்படி நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க, குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாகவும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் திருப்திகரமான சூழல் ஏற்பட போகிறது. உறவினர்களிடம் ஏற்பட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள் நீங்கி உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிறு சிறு தொல்லைகளும் இந்த தருணத்தில் விலகி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல்நலத்தில் பரிபூரணமான திருப்தியான நல்ல சூழல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆரோக்கியம் வலுப்படக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து
மோதல்கள் மற்றும் பல்வேறு வகையான வாக்குவாதங்கள் இந்த தருணத்தில் தவிர்த்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான பணிகளில் பல சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வளகாப்பு, காதுகுத்து, நிச்சயதார்த்தம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி, ராகு, கேது என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிப்பதோடு எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. காரண காரியமின்றி தடைபட்டிருந்த பல்வேறு வகையான சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேர்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் விலகும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்ளிட்ட பல எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழிலாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. ராசியின் அதிபதி அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைத்து புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கடுமையான நிதி நெருக்கடிகள் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கைகூடுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில், அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு குறையாத வகையில் வேறு வகையான பணிகளை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளை மாற்றி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். இந்த சித்திரை மாதத்தில்